சோதரமா சோதரமா நல்ல கதாவே நன்றியோடுமே துதிக்கிறோம், சோதரிக்கிறோம், மயப்படுத்துகிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இயேசுவே நீ நல்லவர் நல்லவர் நல்லவர். பரிசுத்த ஆவியானவரே சோதரம் சோதரம். கிருபை இரக்கமுள்ள ஆண்டவரே நன்றியோடுமே துதிக்கிறோம், சோதரிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். நேற்று மீண்டும் மாறாதவராய் எங்களோடு கூட இருந்து நடத்துகிறவரே சோதரம் சோதரம் சோதரம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. வானத்திலேயும் பூமியிலேயும் சகல அதிகாரமுடையவரே நாங்கள் உம்மை துதித்து மகிமைப்படுத்துகிறோம். ரத்ததாஜே ஏசுரத்தஜே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இஸ்ரவேலின் துதிகளின் மத்தியிலே வாசமாய் இருக்கிற தேவனே உம்மை துதிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். ஜீவிக்கிற தேவனே நன்றியோடுமை சோதரிக்கிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கிருபை கிருபை. பரிசுத்தமுள்ள பிதாவே, நான் கால வேலைக்காக ஜெபிக்கிறோம். உம்முடைய கிருபையினாலும் இரக்கத்தினாலும் ஆண்டவரே இந்த காலமே தேவ சமூகத்தில் வந்து நாங்கள் நிற்கும்படி எங்களுக்கு நீ பாராட்டின கிருபைக்காக சோதரம். இந்த நாளிலே தேவனே சோதரம் கொண்டு வந்திருக்கிற கஜ பிள்ளைகளுக்காக சோதரம். வந்திருக்கிறவர்களை ஆசீர்வதிங்க. இன்னும் வரவில்லை உற்சாகப்படுத்தி கொண்டு வாரும். ஆண்டோடைய கரம் கூட இருந்து எங்களை ஆசீர்வதித்து வழிநடத்தும்படியாக அதிசயங்களை காணப்படும்படியாக ஜெபிக்கிறோம். சத்துருடைய எல்லா தடைகளையும் நீக்கப்படும். நம்முடைய அன்பு கரங்களிலே இந்த ஜபங்களை ஆண்டவரை காலையில் ஆண்டவரை விழித்து உங்கள் சமூகத்தில் வந்து நிற்கிற அந்த ஜபத்தை உடைய சமூகத்தில் வைக்கிறோம். ஆசீர்வதிங்களை வழிநடத்துவீராக. எல்லா தீமைகளை காத்துக்கணும், அதிசயங்களை காணப்படும். மகிமை துதி ஸ்தோத்திரம் எல்லாவற்றையும் நாங்கள் உங்களுக்கே தருகிறோம். மீட்பர் இயேசு மூலம் தாழ்மையோடு கேட்கிறோம் ஜெபங்களும் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஒரு பாடலை சிவாரிகளை பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து கனப்படுத்துவார். பிரைஸ் காட். ஹல்லேலூயா. சந்தோஷமானால் சங்கீதம் பாடு, துன்பமே ஆனால் சோத்திரம் போடு. சந்தோஷமானால் சங்கீதம் பாடு, துன்பமே ஆனால் சோத்திரம் போடு. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. துதிகளின் பாத்திரர். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. துதிகளின் பாத்திரர். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஓசன்னா ஹல்லேலூயா ஓசன்னா ஹல்லேலூயா ஓசன்னா ஹல்லேலூயா ஓசன்னா. சந்தோஷமானால் சங்கீதம் பாடு, துன்பமே ஆனால் சோத்திரம் போடு. சந்தோஷமானால் சங்கீதம் பாடு, துன்பமே ஆனால் சோத்திரம் போடு. நீ போகும் இடமெல்லாம் உன்னோடு வருவே, நிர்மூலமாகாமல் கிருபையாய் காப்பே. நீ போகும் இடமெல்லாம் உன்னோடு வருவே, நிர்மூலமாகாமல் கிருபையாய் காப்பே. தண்ணீரை நீ கடப்பாய், நெருப்பினில் நீ நடப்பாய். தண்ணீரில் நீ நடப்பாய், நெருப்பினில் நீ நடப்பாய். நீ கொண்டு மனுகாது, கொண்டு மனுகாது. சோத்ரம் சோத்ரம். ஹல்லேலூயா. துதிகளின் பாத்திரர். ஹல்லேலூயா. சோத்ரம் ஸ்தோத்ரம். ஹல்லேலூயா. துதிகளின் பாத்திரர். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஓசன்னா ஹல்லேலூயா ஓசன்னா ஹல்லேலூயா ஓசன்னா ஹல்லேலூயா ஓசன்னா. சந்தோஷமானால் சங்கீதம் பாடு, துன்பமே ஆனால் சோத்திரம் போடு. சந்தோஷமானால் சங்கீதம் பாடு, துன்பமே ஆனால் சோத்திரம் போடு. காரில் சூழ்ந்த வேளையிலே நம்மை காத்திட உலகினில் எவருமே இல்லை. காரில் சூழ்ந்த வேளையில் நம்மை காத்திட உலகிலே எவருமே இல்லை. திகையாதே கலங்காதே, தேவாதி தேவன் உண்டு. திகையாதே கலங்காதே, தேவாதி தேவன் உண்டு. தினம் தினம் துதித்திடுவா,
சோத்திரம் செய்திடுவார். சோத்திரம் சோத்திரம் ஹல்லேலூயா. துதிகளின் பாத்திரர் ஹல்லேலூயா. சோத்திரம் ஸ்தோத்திரம் ஹல்லேலூயா. துதிகளின் பாத்திரர் ஹல்லேலூயா. ஹல்லேலூயா ஓசன்னா ஹல்லேலூயா ஓசன்னா ஹல்லேலூயா ஓசன்னா ஹல்லேலூயா ஓசன்னா. சந்தோஷமானால் சங்கீதம் பாடு, துன்பமே ஆனால் சுத்திரம் போடு. சந்தோஷமானால் சங்கீதம் பாடு, துன்பமே ஆனால் சுத்திரம் போடு. ஆபத்து காலத்தில் இயேசுவை நோக்கி அழைத்திடுவோனை விடுவித்து காப்பா. ஆபத்து காலத்தில் இயேசுவை நோக்கி அழைத்திடுவோனை விடுவித்து காப்பா. திகையாது கலங்காது தேவாதி தேவன் உண்டு. திகையாது கலங்காது தேவாதி தேவன் உண்டு. தினம் தினம் துதித்திடுவா, ஸ்தோத்திரம் செய்திடுவார். சோத்திரம் சோத்திரம் ஹல்லேலூயா. துதிகளின் பாத்திரர் ஹல்லேலூயா. சோத்திரம் சோத்திரம் ஹல்லேலூயா. துதிகளின் பாத்திரர் ஹல்லேலூயா. ஹல்லேலூயா ஓசன்னா ஹல்லேலூயா ஓசன்னா ஹல்லேலூயா ஓசன்னா ஹல்லேலூயா ஓசன்னா. சந்தோஷமானார் சங்கீதம் பாடு, துன்பமே ஆனால் சுத்திரம் போடு. சந்தோஷமானால் சங்கீதம் பாடு, துன்பமே ஆனால் சுத்திரம் போடு. சோத்திரம் சோத்திரம் ஹல்லேலூயா. துதிகளின் பாத்திரர் ஹல்லேலூயா. சோத்திரம் ஸ்தோத்திரம் ஹல்லேலூயா. துதிகளின் பாத்திரர் ஹல்லேலூயா. ஹல்லேலூயா ஓசன்னா ஹல்லேலூயா ஓசன்னா ஹல்லேலூயா ஓசன்னா ஹல்லேலூயா ஓசன்னா. சந்தோஷமானால் சங்கீதம் பாடு, துன்பமே ஆனால் சுத்திரம் போடு. சந்தோஷமானால் சங்கீதம் பாடு, துன்பமே ஆனால் சுத்திரம் போடு. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஹல்லேலூயா. துதிகளின் பாத்திரர் ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஹல்லேலூயா. துதிகளின் பாத்திரர் ஹல்லேலூயா. ஹல்லேலூயா ஓசன்னா ஹல்லேலூயா ஓசன்னா ஹல்லேலூயா ஓசன்னா ஹல்லேலூயா ஓசன்னா ஹல்லேலூயா ஓசன்னா ஹல்லேலூயா ஓசன்னா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ரபனா சந்தர விகான தூரவ கமரகடல. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கிருபை தந்து நடத்துகிற தெய்வமே, பரிசுத்த ஆவியானவரே, பலமுள்ள ஆவியானவரே, ஹல்லேலூயா. இரவெல்லாம் காத்து காலமே கர்த்தருடைய நாளிலே உங்களுடைய சமூகத்தில் வந்து உம்மை ஆராதிக்க எங்களுக்கு நீ பாராட்டுகிற கிருபைக்காக தேங்க்ஸ் பண்றோம், நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா ஷபரபதன ரிகதர மனனன. ஹல்லேலூயா ஸ்தோத்திர ஸ்தோத்திர. ஆஹா ஹல்லேலூயா. ஆஹா ஹல்லேலூயா. ஆஹா ஹல்லேலூயா. ஆஹா ஹல்லேலூயா.
கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. அவருடைய சமூகத்திலே தேவனுடைய வசனங்களை வார்த்தைகளையும் சற்று நேரம் நாம் தியானித்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து கனப்படுத்துவாராக. அல்லேலூயா, அல்லேலூயா. ஸ்தோத்திரம். கர்த்தர் நம்மை நடத்துவாராக. இதனாலே நாம் ஸ்தோத்திரம் வேதத்திலிருந்து சில வசனங்களை நாம் படித்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாம். ஆசைகள் பார்க்கலாம். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஆதியாகமத்தின் புஸ்தகம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். எல்லாம் எடுத்துக்கொள்ளுங்கள். ஆதியாகமத்தின் புஸ்தகம். ஸ்தோத்திரம். பிரைஸ் காட். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆமென். 39ஆம் அதிகாரம் 2-3 வசனங்களை படிக்கலாம். ஸ்தோத்திரம். படிங்க பார்க்கலாம். பிரைஸ் காட். ஸ்தோத்திரம். ஆதியாகமம் மைக்க விடுங்க தம்பி அவங்களுக்கு. ஸ்தோத்திரம். திரும்ப படிங்க. வேற ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இங்கே வேதம் நமக்கு சொல்லுகிறது. பிரைஸ் காட். ஸ்தோத்திரம். கர்த்தர் யோசேப்போடு இருந்தார். அவன் காரிய சித்தி உள்ளவனானான். அவன் எகிப்தியன் ஆகிய தன் எஜமானுடைய வீட்டிலே இருந்தான். ஸ்தோத்திரம். கர்த்தர் அவனோடே இருக்கிறார் என்று அவன் செய்கிற யாவையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார் என்றும் எஜமான் கண்டு. ஸ்தோத்திரம். அல்லேலூயா, அல்லேலூயா. கவனிக்கணும். பரிசுத்த ஆவியானவர் இந்த கால வேளையிலே யோசேப்பை குறித்து சில காரியங்களை நம்ம படிக்கும்போது யோசேப்பு காரிய சித்தி உள்ளவனான் ஆனான். ஸ்தோத்திரம் என்று ஸ்தோத்திரம். எங்கே எஜமானுடைய வீட்டிலே இருக்கும்போது இந்த காரியத்தை அவர் அங்கே வெளிப்படுத்துகிறார். அல்லேலூயா. எஜமானுடைய வீட்டிலே அவர் அங்கே காணப்படுகிறார். அப்போ அவன் காரிய சித்தி உள்ளவனான் ஆனான்னு சொல்லி இருக்கிறான் என்று சொல்லி, அப்படின்னா அவன் செய்கிற ஒவ்வொரு காரியங்களையும் கர்த்தர் அவனோடு கூட இருந்து வாய்க்க பண்ணுகிறார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். எப்படிங்க? அவன் கூட இருந்து ஒவ்வொரு காரியங்களையும் அவர் வாய்க்க செய்கிறவராக இருக்கிறார். யாரு காரிய சித்தி உள்ளவன் என்று நாம் படிக்கும்போது அவன் செய்கிற காரியங்களை கர்த்தர் என்ன செய்கிறார்? வாய்க்க செய்கிறார் என்று வேதம் நமக்கு தெளிவாக சொல்லுகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஏனென்றால் காரிய சித்தி உள்ளவன் என்று சொல்லும்போது அவனுடைய வாழ்க்கையிலே தேவன் பலவிதமான அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்து அவர் தமது நாமத்தை மகிமைப்படுத்தக்கூடியவராய் காணப்படுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஏனென்றால் ஸ்தோத்திரம், அவன் செய்கிற எல்லா விஷயத்தையும் அவன் என்னதான் பண்ணாலும் அதை அப்படியே நன்மையாக மாற்றிட்டார். ஸ்தோத்திரம். எஜமான் அதை கண்டாரான். ஸ்தோத்திரம். என்னடா யோசேப்பு கையில் என்ன கொடுத்தாலும் அவன் அதை பொண்ணா மாற்றி காட்டுறானே. ஸ்தோத்திரம். ஒரு தரிசு நிலம் அது பயன்படுத்த முடியாது. அப்படிப்பட்ட ஒரு நிலத்தை ரொம்ப காலமாக கிடக்கு. ஆனால் அதை யோசேப்பு என்ன செய்கிறார்? ஒரு ஸ்தோத்திரம் பார்க்கிறார். பார்த்த உடனே அதில் ஒரு ஸ்தோத்திரம், ஒரு பில்டிங் அமைக்கணும், பெரிய ஒரு கட்டிடத்தை கட்டணும். எல்லாம் எந்த அளவும் உங்களுக்கு சரியாக வரல. பார்க்குறவங்க பார்க்குறவங்கெல்லாம் அது ஏதோ ஒரு கோணத்தில் பார்க்குறாங்க, செட் ஆகலை. ஆனால் யோசேப்பு உள்ளே புகுந்து நான் இதை சரி பண்ணுகிறேன் என்று சொல்லி அவனை சரி பண்ணும் பொழுது அந்த இடத்துல ஸ்தோத்திரம். அப்போ யோசேப்பு கூட இருந்து அந்த காரியத்தை ஆண்டவர் பண்ணுறதை அவங்க எல்லாரும் கண்டு ஆச்சரியப்பட்டார்கள். பரவாயில்ல, யோசேப்புக்கு எப்படி இந்த ஞானம் வந்தது? ஸ்தோத்திரம். யாருக்கும் கிடைக்காத வெளிப்பாடு, யாருக்கும் கிடைக்காத ஒரு ஆசீர்வாதம் யோசேப்புக்குள்ளே இருந்துச்சு. ஸ்தோத்திரம். யோசேப்பு எந்த இடத்துல இருந்தாலும் எல்லா காரியங்களிலும் ஜெயம்தான், எல்லா இடங்களிலும் ஆசீர்வாதம் தான். ஸ்தோத்திரம். நல்லா யோசிச்சு பாருங்க. இதுக்கு மெயின் காரணம் என்ன சொல்லுங்க பார்க்கலாம். யோசேப்பு காரிய சித்தி உள்ளவனான்னு சொல்லியிருக்கேன். அதுக்கு மெயின் காரணம் என்ன? கீழே இருக்கிறவங்க சொல்லுங்க, உங்களுக்கு தெரிஞ்ச சொல்லுங்க.
சோதரர் அல்லேலூயா. மெயினா நம்ம அதுல பார்க்கும்போது யோசேப்போட கர்த்தர் இருந்தார். அல்லேலூயா. ஏன்னா அவன் செய்யற எல்லாத்தையும் வாய்க்கப்பட்டார். சோதரர். சில விசுவாசிகள் இருப்பாங்க, என்னன்னா எதை எடுத்தாலும் எனக்கு முடியாது, எனக்கு தெரியாது, எதை எடுத்தாலும் எனக்கு முடியாது, எனக்கு தெரியாது அப்படின்னா செய்கிற மாதிரி சொல்லுவாங்க, செய்ய மாட்டாங்க. இவங்களோடலாம் என்ன இல்லை, கர்த்தர் கூட இருக்கிறது உறுதிதம் இல்லை, உறுதி இல்லை. சோதரர். அதனால இவங்க அந்த வார்த்தையில உண்மையா இருக்க மாட்டாங்க. இந்த வார்த்தையில உண்மையா இல்லாதவங்கள சோதரர் எதுலையுமே நம்ம நம்ப முடியாது. அவங்க எப்போதுமே ஒரு ஓரம் கட்டப்பட்டவர்கள் என்று சொல்றாங்க. ஓரம் கட்டப்பட்ட வார்த்தையை மதிக்காம போறாங்க பார்த்தீங்களா, அந்த வார்த்தை அவங்கள அதை என்ன செய்யும், ஓரம் கட்டி வச்சிடும். சோதரர். ஏன்னா யோசேப்பினுடைய வாழ்க்கையில அவன் இருக்கிறது ஒரு அடிமை. அவனுக்கு எந்த விதமான பெருசா ஒன்றும் கிடையாது. என்ன பண்ண சகோதரர்கள் அப்படி வித்து போட்டாங்க. அதனால எப்படியோ போர்த்திபார் வீட்டுக்கு வந்துட்டாரு. இவன் எஜமான் வீட்டில் இருந்துட்டு என்ன செய்யறாரு, ரொம்ப ஞானமா எல்லாத்தையும் செய்துட்டு இருக்கிறாரு. அப்படி இருக்கிற வேலையில அவன் செய்கிற எல்லா விஷயத்தையும் கர்த்தர் கூட இருந்து வாய்க்க பண்றாரு. இதை எல்லாம் பார்க்குறாங்க, எல்லாம் பார்க்குறாங்க. கர்த்தரும் கூட இருக்கிறதுனால நடக்குது, ஆண்டவரும் கூடவே இருக்கிறதுனால எல்லாம் நடக்குது பாருங்க. சோதரர். எல்லாம் நடக்கும். சோதரர். ஆனா நம்ம கூட அவர் இல்லைன்னா ஒண்ணு நடக்காது இல்ல. சோதரர். அப்ப நம்ம கூட இருக்கிறாரா இல்லையா அப்படிங்கிறதுக்கு ஒரு அடையாளம் நமக்குள்ள இந்த வசனங்களை வச்சு நம்ம பார்த்தா, நாம செய்கிற காரியங்களை கர்த்தர் வாய்க்க பண்ணிடலன்னா அதுல கர்த்தர் கூட இல்லைன்னு அர்த்தம். அல்லேலூயா. சொல்லுங்க பார்க்கலாம். எப்படி நாம செய்கிற காரியங்களை கர்த்தர் கூட இருந்து செய்யல அப்படின்னா, வாய்க்க பண்ணல அப்படின்னா, இது கர்த்தர் கூட இல்லாத ஒரு தன்மையை குறிக்குது. சோதரர். உனக்கு எதுவும் நடக்கல அப்படின்னா சரி, ஆண்டவர் கூட இல்லைன்னு தான் நம்ம சொல்ல முடியும். அதனால சொல்றேன், ஏன்னா இப்ப நிறைய பேருடைய லைஃப்ல எதா இருந்தாலும் அந்த அவிசுவாசம் உள்ள பொல்லாத இருதயம் சில பேருடைய லைஃப்ல இருக்கு. என்னன்னா எதை எடுத்தாலும் எனக்கு முடியாது, எதை எடுத்தாலும் எனக்கு சரி வராது, நான் அப்படிலாம் செய்ய மாட்டேன். இந்த மாதிரி உள்ள நபரை எதுலையுமே நம்ம சேர்க்க முடியாது. சோதரர். கர்த்தரோடு அவங்க வரமாட்டாங்க, ஆண்டவரோடு நடக்க மாட்டாங்க, கர்த்தரோடு இருக்க மாட்டாங்க. சோதரர். ஆண்டவரை மையமாகவும் வைக்க மாட்டாங்க. சோதரர். அவங்க மனசு மாமிசம் என்ன சொல்லுதோ அதையெல்லாம் செய்து முடிச்சுட்டு கர்த்தர் செய்ய சொன்னார், கர்த்தர் செய்தார், அதை பண்ணார், இதை பண்ணார் பொய்யா சொல்லுவாங்க. சோதரர். ஏன்னா தேவன் கூட இருந்தால் நிறைய விஷயங்களை வாய்க்க பண்ணுவார். சில காரியங்களை செய்ய மாட்டாரா, சில காரியம் மாத்திரம் தான் பண்ணுவார். இது சாத்தான் கூட அப்படி செய்ய மாட்டான். சாத்தானுக்கே ஸ்தோத்திரம் என்ன செய்வான், சொன்னது செய்வான், சொல்லாதெல்லாம் பண்ணிட்டு போயிடுவான். ஆமா, நம்ம ஒன்று சொல்லுவோம் பிசாசுனா அவனை செஞ்சுட்டு போயிடுவான். அதனால சாத்தானுடைய காரியமும் அப்படிதான் இருக்கு. அதனால இப்ப விசுவாசிகள் அல்லது தேவ ஊழியக்காரர்கள் என்று சொல்லும் பொழுது எல்லாருமே யோசேப்பு கூட இருந்த ஆண்டவர் நம்ம கூட இருந்தாதான் ஜெய வாழ்க்கை வாழ முடியும். சோதரர். சில இடங்கள்ல சொன்னதை நிறைவேற்ற முடியும். ஆமா, இப்ப கர்த்தர் மேல ஒரு காரியத்தை சொல்றாரு, செய்யறாருன்னா அதை கரெக்டா பொறுப்பெடுத்து செய்யணும். சோதரர். போர்த்திபார் வீட்டில் யோசேப்புக்கு கொடுத்த ஒரு வேலையை கூட அவாய்ட் பண்ணல. அவர் அந்த போர்த்திபார் மனைவிட்ட சொல்லும் போது ஒரு வார்த்தை சொல்றாரு. என்ன சொல்றாரு, எஜமான் உன்னை தவிர இந்த வீட்டில் வேற எதையுமே எனக்கு விட்டு வைக்கல, எல்லாத்தையும் என் கையில கொடுத்துருக்கிறேன், ஆனா உன்னை மாத்திரம் கொடுக்கலன்னு சொன்னேன். இதுதான் சோதரர். தேவன் அதிகாரத்தை யோசேப்பு தேவன் கொடுத்ததை மாத்திரம் எடுத்துக்கொண்டதுனால அவரை கர்த்தர் அபீதமாக ஆசீர்வதிச்சு நல்ல பழிக்கு பெரிய செஞ்சுட்டார். அப்ப சோதரன் சொல்லி காட்டுறாரு பாருங்க, சொல்லி காட்டுறாரு. தேவன் என் கையில கொடுக்காது சோதரன், இது ஒண்ணுதான் சொல்லிட்டார். அப்ப தேவன் கொடுத்த எல்லா விஷயத்திலையும் அவர் கண்ணோக்கமா இருக்கிறார். அந்த வீட்டிலே உன்னை தவிர எல்லாத்தையும் கையில கொடுத்துட்டாரு. பாத்தீங்களா சோதரன். இதான் இந்த கனியை சொன்னார்ல, நன்மை தீமை அறியத்தை கஞ்சி உரிச்சத்து கனி நீ என்ன பண்ணணும், புசிக்க வேண்டாம்னு சொன்னார். பார்த்தீங்களா, அது மாதிரி யோசேப்புக்கு அந்த காரியத்தை பண்ணார் சோதரன். ஆனா அன்னைக்கு ஆதாம் யோவான்லாம் தோத்து போயிட்டாங்க சாத்தாங்கிட்ட. சோதர வஞ்சகத்துக்கு ஒப்பு கொடுத்துட்டாங்க. ஆனா சோதர யோசேப்பு ஒப்பு கொடுக்கல. சோதரன். பார்த்தீங்களா, யோசேப்பு ஒப்பு கொடுக்கல. சோதர யோசேப்பு கடைசி வரைக்கும் சோதரன் தேவன் என்னென்னத்தெல்லாம் அவருக்கு கொடுத்திருந்தாலும் அதில் மேல முழு கவனத்தை செலுத்தினார். பாத்தீங்களா, முழு கவனம். சோதரன் முழு கவனம், ஒன்னத்தையும் விடல, எதையும் விடல, எல்லாத்தையும் கரெக்டா செஞ்சு முடிச்சார். சோதரன் அந்த வீட்டில எல்லா அதிகாரமும் அவர் கொடுத்துட்டார். எல்லா அதிகாரத்திலையும் அவர் சொன்ன ஒரு விஷயத்த கூட எனக்கு முடியாது, எனக்கு அதை செய்ய முடியல, எனக்கு இதை செய்ய முடியல அப்படின்னு சொல்லியிருக்கலாம். பாத்தீங்களா, சொல்லியிருக்கா இல்லை, ஒவ்வொரு விஷயங்களையும் அவர் செய்து முடித்தார். சோதரன். இதான் இங்க நம்ம படிச்சோம், எஜமானரை கண்டு. படிக்க பார்க்கலாம் 39
2:3 படிங்க. எஜமான் கண்டு யோசேப்பு மேல தயவு வைத்து அவனை தனக்கு ஊழியக்காரனும் தன் வீட்டுக்கு விசாரணை காரணமாக்கி தனக்கு உண்டான யாவற்றையும் அவன் கையில் ஒப்புவித்தான். சோதரியில் அப்படிதான் சொல்லுது. தனக்கு உண்டான யாவற்றையும் அவன் கையில அவன் ஒப்புவித்தான் அப்படிதான் சொல்லுது. ஆனா சோதர யோசேப்பு சொல்லும்போது சொன்னாரு, உன்னை தவிர எனக்கு வேற எதையும் அவருக்கு விட்டு வைக்கல, எல்லாத்தையும் கையில கொடுத்தாரு என்று சொல்றாரு. பார்த்தீங்களா? சோதரி எல்லாத்தையும் கொடுத்தாரு. அப்படிதான் செஞ்சார். போர்த்திபார் அப்படிதான் பண்ணார். எஜமான் அப்படிதான் பண்ணான். ஆனா அதை அப்படியே ஆண்டவர் ஸ்தோத்திர அந்த யோசேப்பு வாழ்க்கையில அவர் நிறைவேற்ற ஆரம்பிச்ச சோதர. பார்த்தீங்களா? அந்த ஒவ்வொரு விஷயத்தையும் அவர் நிறைவேற்றி கர்த்தரை மையப்படுத்தும் போது அது எவ்வளவு பெரிய சந்தோஷமா இருக்கும். அவர் ஒரு வேலையை கூட அவர் விட்டு வைக்கல, எல்லா வேலையும் கரெக்டாக பண்ணிட்டார். சோதரன் எனக்கு அந்த வேலை முடியாது, இந்த வேலை முடியாது, அதை செய்ய முடியாது, இதை செய்ய முடியாது, ஒன்றும் சொல்லலை சோதரன். ஏன்னா உண்மையா சொல்ல போனா இந்த மாதிரி ஒரு அவிசுவாசமான வார்த்தைகளை சில பேர் வெளியிடுவாங்க. பார்த்தீங்களா? என்னால் முடியாது, என்னால் அதை செய்ய முடியாது, எனக்கு அது சரி வராது அப்படிலாம் சொல்லுவாங்கல்ல. இதெல்லாம் நம்ம பார்க்கும்போது ஆவியானவர் உண்மையாகவே அவங்க கூட இல்லை என்கிறத தான் குறிக்கும். அதை யோசிச்சு பாருங்க. கர்த்தர் அவங்க கூட இல்லாத ஒரு காரியத்தை தான் குறிக்குது சோதரன். ஏன்னா இருந்திருந்தா அவர் இப்படி செய்ய மாட்டார் பாருங்க, இப்படி சொல்ல மாட்டாங்க அவங்க. சோதரன் பவுல் கரெக்டாக சொல்றாரு பாருங்க, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு எதையும் ஒதுக்கி வச்சாரா? ஒன்னும் ஒதுக்கி வைக்கல பாருங்க. எதையும் அவர் ஒதுக்கி வைக்கல, எல்லாத்தையும் அவர் என்ன பண்ணாரு? எதையும் ஒதுக்கி வைக்காம எல்லாத்தையும் அவர் எடுத்துக்கொண்டார். சோதரன் எல்லா விஷயங்களையும் எடுத்துக்கொண்டார். எவ்வளவு பெரிய ஆச்சரியம், எவ்வளவு பெரிய அதிசயம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அதனால நல்லா யோசிச்சு பாருங்க. ஸ்தோத்திரம். எந்த ஒரு விஷயத்தையும் ஆவிக்குரியவர்கள் தள்ளி வைக்கிறதுங்கிறது அது ஆண்டவரை துக்கப்படுத்துகிற ஒரு காரியம். ஸ்தோத்திரம். என்னால் முடியாது, அதான் சொல்றேன், உங்களால முடியாதுதான். நல்லா கவனிங்க. என்னால முடியாதுன்னு சொன்னீங்கன்னா உங்களால முடியாதுதான். ஏன்னா ஆவியானவர் உங்க கூட இல்லை, அதனால உங்களால முடியாதுதான். இப்போ உங்களால முடியாது, செய்ய முடியாது. சோதனை உதாரணமாக நம்ம கூட்டு ஒரு வேலை செய்ய சொல்றோம்னு சொல்லி அந்த வேலையை கொஞ்சம் செஞ்சு விட்டுருங்க, இதை முடிச்சிருங்க அப்படின்னு சொன்னா அப்படியா, இப்போ என்னால் முடியாது பாஸ்டர் அப்படி சொல்லுவாங்க. பார்த்தீங்களா? அப்பயே தெரிஞ்சுக்கணும் கர்த்தர் உங்க கூட இல்லை. சோதரன் உனக்கு இந்த வசனங்களுக்கு சம்பந்தமே கிடையாது. சோதரன் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு, அந்த வசனத்துக்கு உனக்கு எந்த விதமான சம்பந்தமும் கிடையாது. சோதரன் நீ எதுக்கும் லாய்க்கில்லாதவன் என்று நீயே உன் வார்த்தையில அறிக்கப்படுகிறார். வசனத்துக்கு உனக்கும் வெகு தூரம் இருக்கிறதை கர்த்தர் சுட்டி காட்டுகிறார். நிறைய தேவனுடைய பிள்ளைங்க அப்படி மாட்டிக்கிறோம். பார்த்தீங்களா? எதா இருந்தாலும் எதாவது முடியாது. சோதரன் நம்மளால முடியாதுன்னு சொல்றதுக்கு ஆண்டவர் வந்தாரு, நம்மளால முடியாதுன்னு சொல்றதுக்கு ஆண்டவர் ஜீவனை கொடுத்தாரு, நம்மளால முடியாதுன்னு சொல்றதுக்கு கடைசி சொல்ற எந்த மாதிரி சிந்தனை சொல்லுங்க. நம்மளால முடியாதுன்னு சொல்றதுக்கு அவர் மரணத்தை விட்டு 3ஆம் நாள் உயிரோடு இருந்தார். இதெல்லாம் வீணாயிடும். சோதரன் அதனால்தான் பவுல் அதை சொல்லலை, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எடுப்பாரு. கடைசியா ரோமாபுரியில எனக்கு நீ சாட்சி கொடுக்கணும்னு சொல்றேன். அதுக்கு என்ன ஆண்டவரே கொடுத்துருவோம் அப்படின்றேன். சோதரன் அதுக்கு என்னப்பா கொடுத்துருவோம் சொல்லிட்டேன். அதே மாதிரி போய் கொடுத்தாரு பாருங்க. ரோமாபுரியில போய் சாட்சி கொடுத்து கடைசியா தன் ஜீவனை ரத்த சாட்சியாக ஒப்பு கொடுக்குறாங்க. சோதரன் இந்த மாதிரி தேவ சமூகத்திலே யோசேப்போடு கர்த்தர் இருந்ததுனாலதான் அவன் காரிய சித்தி உள்ளவனானான். அவன் செய்கிற எல்லாவற்றையும் காரிய சித்தி என்று சொல்லும் போது அவன் செய்கிற எல்லாவற்றையும் அவன் என்ன பண்ணாரா சொல்லுவாங்க. அவன் என்ன செஞ்சாரு? வாய்க்க பண்ணினார். அல்லேலூயா. ஆமா, அவன் செய்த எல்லாவற்றையும் சோதரன் வாய்க்க பண்ணினான். சோதரன் என்னென்னலாம் பண்ணானோ அதையெல்லாம் அவன் என்ன செய்றார்? அப்படியே கூட இருந்தே வாய்க்க செய்தார். அதனால அது ஒரு பெரிய ஆசீர்வாதமா மாறிடுச்சு. சோதரன் அல்லேலூயா. சோதரன் அதனால சோதரன் காரிய சித்தி என்று சொல்லும்போது வேலை அல்லது வெற்றி கருத்தை வெளிப்படுத்துகிறது. சோதரன் வேலை அல்லது வெற்றி. சோதரன் அந்த வெற்றிகரமான காரியத்தை தன் வாழ்க்கையில அவன் கொண்டு வந்து கொண்டே இருந்தார். அதனாலதான் காரிய சித்தி உள்ளவன். சோதரன் வேலை அல்லது வெற்றி என்ற அந்த நோக்கத்தோடய அவர் வாழ்ந்து கொண்டிருந்தார். வேலையிலெல்லாம் உண்மை, எதை எடுத்தாலும் வெற்றி, ஜெயம், ஆசீர்வாதம். பார்த்தீங்களா? அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில கர்த்தர் இங்கே அவரை நிறுத்தினார். அல்லேலூயா, அல்லேலூயா. சோதரன் நீங்க நீதிமொழிகள் புஸ்தகம் 16:3 படிக்க பார்க்கலாம். சோதரன் அவன்
காரிய சித்தி உள்ளவன் எப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் செய்வான் என்று இங்கே சாலமோன் ஒரு காரியத்தை சொல்கிறான். படிங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. சோதரம் சோதரம் சோதரம். நீதிமொழிகள் 16:3 படிங்க. உன் செய்கைகளை கர்த்தருக்கு ஒப்புவி, உன் யோசனைகள் உறுதிப்படும். சோதரம். பாத்தீங்களா, இது என்ன செய்யணும் காரிய சித்தி உள்ளவனானா என்று கேட்டா, முதலாவது நம்முடைய செய்கைகளை கர்த்தருக்கு ஒப்புவிக்கணும். ஆண்டவரே, நீங்க உங்களுடைய கரத்துல என்ன ஒப்பு கொடுக்குறேன், நீங்க தான் என்ன நடத்தணும் சோதரன் என்று சொல்லி நம்ம என்னெல்லாம் சோதரன் ஆண்டவருக்காக செய்யணும்னு நினைக்கிறோமோ அதையெல்லாம் ஆண்டவருக்கு நம்ம தெரியப்படுத்தணும். சோதரன் தெரியப்படுத்தணும். இப்போ சோதரன் சில இடங்களில் அரசு ஊழியர்கள் அல்ல அரசாங்க அமைச்சர்கள் இப்படிலாம் போகும்போது, சில பயணங்களில் போகும்போது அரசாங்கம் அதுக்குரிய எல்லா விதமான நடவடிக்கைகளையும் எடுத்துருது. பார்த்தீங்களா, எடுத்துருது. சோதரன் இந்த மாதிரி சொல்லிடணும், சொல்லாமல் போகக்கூடாதுல்ல, எல்லாம் சொல்லிடுவாங்க. இந்த மாதிரி வந்து இன்னைக்கு அமைச்சர் வந்து என்ன செய்கிறார், ஜெயங்கொண்டத்துலேருந்து சென்னை போக போகிறார், சோதரன் முக ஸ்டாலின் அவர்களே பார்க்க போகிறார் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ அவர் வெளிப்படுத்துறார். உடனே வெளிப்படுத்தப்பட்ட பிறகு உடனே என்ன நடக்குது, அதுக்குரிய கார்டியன், அதுக்குரிய பாதுகாவலர், அதுக்குரிய இடம், அதுக்குரிய டிக்கெட்ஸ் எல்லாத்தையும் கரெக்ட் பண்ணுவாங்க. கரெக்ட் பண்ணி அவங்கள பத்திரமா கொண்டு போய் ஏற்றி பத்திரமா கொண்டு வந்து இறக்கிடுவாங்க. சேஃப்டியாக அவங்கள கொண்டு போய் எல்லாம் செஞ்சிருவாங்க. பார்த்தீங்களா, அதை முன்கூட்டியே சொல்லிடுறாங்க, இத்தனாம் தேதி நாங்கள் போகிறோம் அப்படின்னு. அப்போ அதான் சோதனை. முதலாவது நம்முடைய செய்கைகளை கர்த்தருக்கு உபயோகிக்கணும். என்ன செய்ய போகிறோம், இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை நடத்த போகிறோம், ஊழியம் செய்ய போகிறோம், பல விஷயமா ஆராதிக்க போகிறோம், நிறைய விஷயங்களை பண்ண போகிறோம். இதெல்லாம் கர்த்தருக்கு நம்ம உபயோகிக்கணும். சோதனை. நாம் செய்கிற எல்லா ஊழியத்தையும் கர்த்தருக்கு உபயோகிக்கணும். நாம் செய்கிற எல்லா வேலையும் கர்த்தருக்கு உபயோகிக்கணும். நான் இந்த மாதிரிலாம் செய்கிற ஆண்டவரே என்னோட கூட இருந்து நடத்துங்கன்னு சொல்லி ஜெபிக்கணும். காலையில் எதுக்கு எழும்புறோம், இதுக்குதான். காலமே எழும்பி எல்லாரும் கர்த்தரை மையப்படுத்தணும். காலையில் எழும்பி கர்த்தரை துதிக்கணும். நீங்கள் காலையில் எழுப்பி கர்த்தரை துதிக்கிற அந்த துதிதான், ஆராதனை தான் நம்ம இந்த பகல் முழுவதும் நடத்த போகிறது. ஆனால் இன்னைக்கு நம்ம காலையில் எழும்புறோமான்னு கேட்டால் அதான் கிடையாது. காலையில் நிறைய பேர் இப்போ எழும்ப முடியல. சோதனை கேட்டால் ஏதாவது சாக்கு சொல்றது. சோதனை. அல்லேலூயா. சோதனை. ஆண்டவர் கொடுத்த உயிர் அவருக்காக தானே. சோதனை. பேசுவாங்க, நான் ஆண்டவருக்காக வாழ்கிறேன், ஆண்டவருக்காக செய்யறேன்னு. ஆனால் காலையில் ஆண்டவர் எழும்ப வைக்க மாட்டாரா? அதுக்கு பேர் கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்குறாங்களா? உன் செய்கையெல்லாம் கர்த்தருக்கு ஒப்புவிக்கணும். நீ காலையில எழுப்புறதுக்கு அவர்ல பலந்துறாரு. உன் பலத்துல எனக்கு எதுவும் வேண்டான்றாரு. சோதனை. பாத்தீங்களா, உன் பலத்துல எனக்கு எதுவும் வேண்டாம், நான் உனக்கு கொடுத்த பலத்துல நீ என்ன ஆராய்ச்சா போதும். அல்லேலூயா. ஆமா, சத்தமா சொல்லுங்களேன். சோதரன் சோதரன். யூதர்கள் முறைப்படி என்னன்னா, ஒரு மனைவியை விவாகம் பண்ணணும்னா இவனுக்கு கொடுத்துதான் விவாகம் பண்ணிட்டு வருவாங்க. சோதரி இவங்க தான் கொண்டு போய் கொடுப்பாங்க. சோதரன். இந்த ரெபேக்கால அந்த விவாகத்துக்கு அழைச்சிட்டு போகும்போது அவன் தான் சீதனங்களாம் கொடுக்குறான். சோதரன். இளையசன் எல்லாத்தையும் கொடுத்துதான் அழைச்சிட்டு போனான். சோதரன். அல்லேலூயா. இது மாதிரி தேவ பிள்ளைகள் சோதரன் இன்னைக்கு சோதரன் எல்லா காரியங்களையும் நம்ம தேவனுக்கு தானே ஒப்பு கொடுக்கணும். தேவனுக்கு தன்னை ஒப்பு கொடுத்தா நம்ம எல்லா விஷயங்களையும் செய்யணும். சோதரன். அல்லேலூயா. அதனால இன்னைக்கு நம்ம செய்கிற ஒவ்வொரு விஷயத்திலையும் சோதரன் நம்ம கர்த்தருக்கு தன்னை ஒப்பு கொடுக்குற அந்த அனுபவத்தை நம்ம பார்க்கணும். ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும், ஊழியக்காரர்களும், விசுவாச மக்களும் நம் செய்கையை கர்த்தருக்கு உபயோகிக்கணுமா? எவ்வளோ அருமையாக சொல்றாரு பாருங்க. திரும்ப படிங்க. 16:3. உன் செய்கைகளை அப்படின்னு சொல்லும்போது அது உன் காரியங்கள் தான் வருது. சோதனை. புதிய மொழிபெயர்ப்புல நீங்க படிச்சுக்கிட்டா தெரியும். புதிய மொழிபெயர்ப்புல வந்து உன் காரியங்கள், உன் காரியங்கள் எல்லாம் நீ கர்த்தருக்கு ஒப்புவி அப்படின்லாம் சொல்லுங்க. சோதனை. அல்லேலூயா. உன் காரியங்கள் எல்லாவற்றையும் கர்த்தருக்கு ஒப்பு கொடு. உன் எண்ணங்கள் நிலை நிற்கும். அல்லேலூயா. எவ்வளவு அருமையா சொல்றாரு பார்த்தீங்களா? தான் இந்த மாதிரி நம்முடைய காரியங்களை கர்த்தருக்கு நம்ம ஒப்பு கொடுக்கணும். சொல்லுங்க, எதுக்கு ஒப்பு கொடுக்கணும்? கர்த்தருக்கு நம்ம ஒப்பு கொடுக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா. ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் நீங்க அப்படி செஞ்சீங்கன்னா நிச்சயமா கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்தி ஆசீர்வதிச்சு சிறப்பாக உங்களை நடத்துவார் என்பதிலே சந்தேகமே இல்லை. அல்லேலூயா. அல்லேலூயா. சோதனை. ஆகவே உன் காரியத்தை கர்த்தருக்கு ஒப்புவி. அவர் மேல நீ முழு நம்பிக்கையாயிரு. அவரே உன்னை ஆசீர்வதித்து வழிநடத்துவார். இன்னும் ஆதியாகமம் 24:12 படிங்க. படிங்க. 12 படிங்க. என் எஜமானாகிய ஆபிரகாமுக்கு தேவனாய் இருக்கிற கர்த்தாவே, இன்றைக்கு நீர் எனக்கு காரியத்தை
சிந்திக்க பண்ணி சிந்திக்க பண்ணி செய்தரலும். பார்த்தீங்களா? இப்போ எஜமான் வந்து சொல்லிட்டாரு, அப்பா நீ போய் இப்படிலாம் பண்ண அப்படின்னா அவர் உடனே ஜெபம் பண்ணார். என்னுடைய விஷயத்தை நான் உனக்கு ஒப்பு கொடுக்குறேன், ஏன்னா நீங்கள் தான் நடத்தணும் என்று சொல்லி தான் நான் ஒப்பு கொடுக்குறேன் பாருங்க. செய்கையை கர்த்தருக்காக ஒப்பு கொடுக்குறேன், ஒப்பு கொடுத்து வேண்டிக் கொள்கிறேன், ஜெபம் பண்ணுறேன். சோதரன் எப்படி சொல்றாரு பார்த்தீங்களா? எஜமானாகி ஆபிரகாமுக்கு தேவனாய் இருக்கிற கர்த்தாவே, இன்றைக்கு நீர் எனக்கு காரியத்தை சித்திக்க பண்ணி. அல்லேலூயா. பாருங்க எவ்வளவு அருமையான காரியம் செய்யறாரு பார்த்தீங்களா? அவர் என்ன, யாருக்காக நம்ம எதை செய்தாலும் கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்கணும். ஆண்டவரே என் செய்கை உன் கையில என்ன ஒப்பு கொடுக்குறேன், நீங்க தான் என்ன நடத்தணும் சொல்லி தன்னை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்தார். அல்லேலூயா. நல்லா யோசிச்சு பாருங்க, தன்னை கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்தார். தன் செய்கையை கர்த்தருக்கு ஒப்புவித்தார். சோதரன் நாம நடக்கிறது தேவனுடைய நடத்திப்பு இல்லை, கர்த்தருக்கு ஒப்புவித்து நடக்கிறது தான் தேவன் நடத்திப்பு. சோதரன் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் ஏதாவது அதுதான் தேவ பிள்ளைகள் உண்மையா ஆண்டவர் கூட இருக்கிறவங்க எல்லாம் ஜெபம் பண்ணிட்டு தான் எல்லா விஷயம் பண்ணுவாங்க. எதை செய்யறாலும் ஜெபம் பண்ணுவாங்க, நல்லா ஜெபிச்சு தான் ஒரு முடிவுக்கு வருவாங்க. ஆனால் நம்ம சில பேர் ஜெபிக்கவும் மாட்டோம்ல, எந்த ஒரு ஜெபம் கிடையாது. சரி ஒரு ஊழியத்துக்கு போகிறோம், ஒரு முக்கியமான இடத்துக்கு போகிறோம், ஒரு ஜெபத்தை பண்ணிட்டு போவோம்னா சில பேர் அதை பண்ண மாட்டாங்க. சோத்துறேன் அது என்னமோ ஒரு தீட்டு மாதிரி எண்ணி போகும்போது வரும்போதெல்லாம் ஜெபிச்சுட்டு போகிறதும் இல்லை, ஜெபிச்சுட்டு வரதும் இல்லை. சோத்துறேன் சிலர்லாம் நான் நிறைய அட்வைஸ் பண்ணியிருக்கேன், உண்மையாக நான் அட்வைஸ் பண்ணியிருக்கேன். இப்போ போகும்போது ஜெபம் பண்ணிட்டு போக சொல்லி சும்மா எடுத்தோடனே வண்டி எடுத்துகிட்டு போவானோ, ஊழியத்துக்கு போகிறேன்னு சொல்லுவானோ, அப்படியே வண்டி எடுத்துகிட்டு அவன் பாட்டு போவான். சோத்துறேன் எனக்கு ஒரே கோபமாக இருக்கும். சோத்துறேன் ஒரே கோபமாக இருக்கும். என்ன ஒரு இவ்வளோ பெரிய தூரம் போகிறாங்க, ஒரு ஜெபம் பண்ணிட்டு கண்ணை மூடி ஒரு சோத்திரம் பண்ணிட்டு போனாங்க அப்படின்னா அதெல்லாம் சோத்துறேன் அவங்களுக்கு பழக்கம் இல்லையா? சோத்துறேன் எப்படி பழக்கம் இல்லையா? சோத்துறேன் இதான் அந்த ஆரம்பத்தில் என்ன கற்றுக்கிறோமோ அதுதான் இருக்கு. அதான் ஒரு சபையில நிலைச்சிருந்து வேலை செய்யாத யாரும் எதுக்கும் தகுதி இல்லாதவனா மாறிடுறாங்க. சோத்துறேன் பார்த்தீங்களா? ஒரு சபையில் நினைச்சிருக்கணும். அதாவது ஒரு ஊழியக்காரனுக்கு கீழே ஊழியம் செய்கிறவங்க அவங்க கீழே இருந்து சில காரியங்களை கற்றுக்கணும். சோத்துறேன் எதையுமே கற்றுக்காம திடீர்னு ஒரு ஊழியத்துக்கு வரதுனால தான் இங்கே மண்டக்கான்னு போய் எங்கேயாவது உழுறது. சோத்துறேன் ஒரு முழுமையான ட்ரைனிங் என்ன அப்படின்னா, ஒரு ஊழியக்காரனுக்கு கீழே நம்ம முடிஞ்ச வரைக்கும் என்ன செய்யணும், ஒரு 10 வருஷமாவது கூட இருக்கணும். சோத்துறேன் அல்லேலூயா. ஆமாம், நாம் அப்படி இருந்ததுனால தான் நமக்கு எல்லாம் நல்லது கெட்டது போகிறது வந்தது எல்லாம் தெரியும். கொஞ்சம் எல்லாம் அறிஞ்சதுனால தான் இப்போ நம்ம என்ன செய்யணும், எந்த காரியம் சோதர ஆண்டவர் சமூகத்தில் நம்ம நேர்த்தியாக நம்ம நடத்தணுங்கிற ஒரு சூழ்நிலையை நம்ம உரியவர்களாக இருக்கணும். அதனால் ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளும் அப்படி தான் செய்யணும். நமக்கு என்ன விஷயமா இருந்தாலும் நல்லா ஜெபம் பண்ணி இந்த சோதரன் எலியாசர் பண்ணுற மாதிரி என்ன செய்யணும், அப்படி மாதிரி ஒரு ஜெபத்தை நல்லா பண்ணணும். சோதரன் ஆமாம், சோதரன் எலியாசர் ரொம்ப நல்ல மனுஷன், அவர் நல்லா ஜெபிக்கிற ஒரு மனுஷன். சோதரன் பார்த்தீங்களா, நல்லா ஜெபம் பண்ணுவார். சோதரன் ஜெபிக்கிறதுல அவரை மாறி சோதரன் ஒரு சோதரன் மனிதர்கள் நம்ம பார்க்க முடியாது. சோதரன் அந்த ஜெபத்தை பார்த்தீங்களா? 24:12 திரும்ப படிங்க, கண்டினியூ பண்ணுங்க அப்படியே. படிங்க என்ன ஸ்தோத்திரம். நீங்க அதுக்கு மேல ஒரு வசனம் படிங்க, 11 படிங்க. அல்ல கவனிங்க, ஊருக்கு புறம்பே ஒரு தண்ணீர் துறவண்டையிலே சாயங்கால வேளையிலே ஒட்டகங்களை மடக்கி தனக்குள்ளே சொல்லிக் கொண்டது என்னவென்றால், நல்ல கவனிங்க. இப்போ ஒரு தீர்மானம் எடுக்கிறேன், அந்த செய்கையை கர்த்தருக்கு ஒப்புவித்தது மாதிரி எல்லாத்தையும் ஒரு தீர்மானம் எடுக்கிறேன். ஆண்டவருக்கு தன்னை ஒப்பு கொடுத்து ஒரு சில விஷயங்களை அவர் மனசுல நினைச்சுக்கிறார். படி. கர்த்தாவே, நீ காரியம் சிந்திக்க பண்ணி தயவு செய்தல்லும் தயவு செய்தல்லும் படிங்க. அடுத்த அப்படியே படி, கண்டினியூ பண்ணுங்க. நான் இதோ தண்ணீர் துறவண்டையில நிக்கிறேன்.
எப்படி ஜெபம் முடியல, ஜெபம் பார்த்தீங்களா? வருவார்களே சொல்லும்போது குடி என்றும் வார்ப்பேன், ஒட்டகளுக்கும் வார்ப்பேன் என்று சொல்லுகிற பெண் யாரோ அவளே சோத்திரம். எப்படி எல்லாம் ஜெபம் பண்றாரு பாருங்க. அவருடைய ஜெபத்துல நம்ம எவ்வளவு ஒரு மகிமை இருக்கு பார்த்தீங்களா? சோத்திரம் நடக்குதா இல்லையா? சோத்திரம் அதே மாதிரி அவர் செய்யறானா இல்லையா? செஞ்சு அதே போல நடக்குது பாருங்க. ஸ்தோத்திரம். அடுத்தது சொல்றாரு, எஜமானுக்கு நீ அனுகூலமா செய்ய பண்ணி நீ ரெண்டும், நீ அவரோடு கூட இருக்கிறீ ரெண்டும் நான் தெரிந்து கொள்வதற்கு இதான் எனக்கு நல்ல சந்தர்ப்பம். என் எஜமானோடு நீங்க இருக்கிறத நான் அறிந்து கொள்வதற்கு நல்ல சந்தர்ப்பம் இது. இப்படி செய்வீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டு அவர் என்ன செய்யறாரு, இறங்குறாரு அந்த விஷயத்துல. அதே மாதிரி படிங்க, அடுத்த படிங்க. சொல்லி முடிக்கும் முன்னே சகோதரனாகிய நாகோரின் மனைவி மில்காளுடைய குமாரனா இருக்கிற பெத்துவேலுக்கு பிறந்த ரெபேக்காள் புறப்பட்டு வந்தார். சோத்திரம். ஏறி வந்தால் தன் குடத்தை எடுத்துக்கொண்டு ஏறி வந்தால் பாத்தீங்களா? நடந்துச்சா இல்லையா? செய்கைய கர்த்தருக்கு உபயோகிக்கணும். அடுத்தது ஜெபம் பண்ணணும். அடுத்த காரியத்தை கர்த்தர் வாய்க்க பண்ணுவார். பாத்தீங்களா? இப்போ அவர் செய்த அந்த இளையசர் செய்த எல்லா விஷயத்தையும் வாய்க்க பண்ணாரா இல்லையா? யோசேப்போடு இருந்து அவர் செய்தாரு. இவர் என்ன சொன்னாரு, என் எஜமானோடு நீ இருக்கிறதா எனக்கு காண்பிக்கின்றார். உடனே அவர் சொன்னார், நான் உன் எஜமானோடு இருக்கிறேன்டா, இல்லைன்னா உன்னை கொண்டு வருவேன் சொல்லி அவர் சொன்ன மாதிரியே எல்லா விஷயத்தையும் பண்றாரு பாருங்க. பண்ணி வாய்க்க பண்றாரு. அதே மகள் வரா, சோத்திரம், அந்த தண்ணி கொடுக்குறா, ஒட்டவங்களுக்கு தண்ணி வாக்குறான். சோத்திரம். எப்படி இருக்கு? இது எவ்வளவு பெரிய விஷயம். சோத்திரம். அது எதை செய்தாலும் நம்முடைய செய்கையை கர்த்தருக்கு உபயோகிக்கணும், ஜெபம் பண்ணணும், கர்த்தர் காரியத்தை வாய்க்க பண்ணுவார். செயல்படுவோமா? கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஜெபிக்கலாமா? பரிசுத்தமுள்ள பிதாவே, மட்டும் எங்களோடு கூட இருந்து இந்த ஆராதனை ஆசீர்வதித்ததற்காக நன்றி. இன்னைக்கு கர்த்தருடைய நாளாக இருக்கிறது. இந்த நாளில் நாங்கள் எல்லாரும் கர்த்தரை ஆராதிக்கிறதுக்காக அவரவர் அவங்க சபைகளுக்கு சென்று தேவனை ஆராதிக்க போகிறார்கள். தொடர்ந்து பரிசுத்த ஆவியானவர் கூட இருந்து ஆராதனை காரியங்களை ஆசீர்வதியும். எல்லா தீமைகளை காத்து அதிசயங்களை காணப்படும் தெய்வகரம் கூட இருந்து எங்களை வழி நடத்திட்டு ஸ்தோத்திரம் உங்களுக்கே தருகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஓகே, காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். மீண்டும் நாளை காரியங்களை கர்த்தர் நடத்துவாங்க. பிரைஸ் காட்.